வெளிச்சம் தரும் உரையாடல்கள் நேயர்களுக்கு எனது இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறவங்க திரு கிஷோர். அவரை பத்தி நம்ம சொல்லணும்னா என்ன பண்ணிட்டு இருக்காருங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு பெரிய பட்டியல். இவர் வந்து மதுரையில ஒரு பெரு வணிகர், ஒரு ரைஸ் மில் நடத்திட்டு இருக்காரு. மதுரையில வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் ஆரம்பிச்சு ஒரு ஒரு வித்தியாசமான முறையில அதை அணுகிறதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பென்னிக்விக் அக்ரோ பார்க் ஃபவுண்டேஷன், அதுக்கான மேனேஜிங் டைரக்டரும் இவர் தான். And he is also the joint secretary of Tamil Nadu Food Grains Association. இதுக்கு மேல he is the vice president of Tamil Nadu Shooting Association. ஓகே, ஸோ இதை பத்தி ஏன் பேச போறோங்கிறத வந்துட்டு கொஞ்சம் நேரத்துல பார்ப்போம். இந்த கடைசியா திரு கிஷோரை பத்தி சொல்லணும்னா, நம்மளுக்குலாம் வந்து பெற்றோர்கள்னால பிள்ளைகளுக்கு புகழ் வரும் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. நம்ம ஒரு ஒரு குடும்பத்தினால அதுல இருக்கவங்களுக்கு புகழ் வரும். கிஷோருக்கு நிறைய புகழ்கள் இருந்தாலும் அவரோட பையனாலையும் அவருக்கு புகழ் இருக்கு. ஸோ இன் அ வே ஐ கேன் சே தட் ஹீஸ் அ ப்ரௌட் ஃபாதர் ஆஃப் அமர் சக்கரவர்த்தி. அவரோட பையன் அவரும் இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. அவரால் எப்படி இவருக்கு பெருமை அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம இன்னைக்கு பேச போற பல தலைப்புகள்ல வந்துட்டு கிஷோரை பத்தியும் பேச போறோம், அமர் சக்கரவர்த்தியும் பேச போறோம். அவங்க ரெண்டு பேரும் இணைந்து நடந்த பயணத்தை பத்தியும் பேச போறோம். அதுதான் இன்னைக்கு. இது மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னென்னலாம் இருக்குங்கிறத நம்ம வந்து பார்க்க போறோம். ஒரு தந்தையா ஒரு பையனா வந்துட்டு ஒரு தந்தை வந்து ஒரு பையனை வந்துட்டு எப்படி க்ரூம் பண்ணியிருக்காரு. டெஸ்பைட் அவரோட வியாபாரத்திலையும் முன்னாடி நின்று அவர் பையனுக்கான உற்சாகத்தையும் சப்போர்ட்டையும் கொடுத்து எப்படி ஒரு தந்தையாவும் சிறந்து விளங்கியிருக்காரு அப்படின்னு நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க போறோம். பட் இந்த இந்த விஷயங்களுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி கிஷோரை வந்துட்டு நான் அவரை வந்துட்டு அவரை பத்தி அவரோட பையனோட சேர்ந்த வாழ்க்கை பத்தி பொதுவா அவர் என்னென்னலாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாரோ he can now. கிஷோர், over to you. அனைவருக்கும் வணக்கம். First of all, I thank Prem Kumar for this wonderful opportunity. நிறைய பேசியிருக்கோம், பட் திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். ஒரு மீடியாவில் என் பையனை பற்றி பேசுகிறது மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. பேசிக்காக வந்து நானும் ஒரு சாதாரண ஒரு பிஜி படித்த ஒரு பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்த ஒரு மனிதனாக தான் அந்த தொழிலுக்குள்ளே வந்தேன். இது எங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ். ஒரு ஃபேமிலி பிஸ்னஸ்குள்ளே வரும்போது கொஞ்சம் யூ ஹேவ் டு டூ சம்திங் மோர் அப்படிங்கும்போது என்னதான் இருந்தாலும் பேசிக் இன்புட் வந்து பேரண்ட்ஸ் கொடுத்தது, அதை நம்ம கொஞ்சம் க்ரூம் பண்ணோம். பட் அது எல்லாத்துக்கும் மேலே நமக்கு உள்ளுக்குள்ளே வந்து நம்மளா என்ன சாதித்தோம் அப்படின்ற ஒரு தர்ஸ்ட் வந்து கொஞ்சம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நான் ஸ்கூலில் படிக்கும்போது எனக்கு இருந்த சில ஆசைகள், கொஞ்சம் ஸ்போர்ட்ஸில் போகணும் அப்படின்றது எனக்கு அப்போ ஆசை இருந்தது. அது ஏதோ ஒரு காரணத்தினால அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கல. பட் பிள்ளைங்களை அதை கொண்டு போகணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது. பட் ரொம்ப ஃபோக்கஸ்டாலாம் வி டிடன்ட் பிளான். ஆக்சுவலாக பிஸ்னஸ்க்கு வந்துட்டோம். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பையன் 2002 பிறந்தான். 2002 பிறந்தது உடனே ஒரு 3-4 இயர்ஸ் கழிச்சு ஈ ஸ்டார்டட் இஸ் ஸ்கூல் எஜுகேஷன் இன் டிவிஎஸ் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மதுரை, ரன் பை டிவிஎஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ். அங்கே தான் படித்தான். இட்ஸ் ஒண்டர்ஃபுல் ஸ்கூல். அந்த ஸ்கூலில் வந்து அவனுக்கு வந்து நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் கிடைச்சிது, நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிது. அப்படி வரும்போது கொஞ்சம் டைவர்சிஃபை ஆகணும். ஒரு 8-9 இயர்ஸ் வரும்போது அவனுக்கு கொஞ்சம் டைவர்சிஃபை ஆகணும், ஏதாவது எக்ஸ்ட்ரா கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு தேவை. ப்ளஸ் அந்த வயசுக்கே உரிய அந்த நொட்டோரியஸ்னஸ் பசங்களுக்குலாம் வரும் இல்லையா, அது வரும்போது அவங்க கொஞ்சம் ஷூடாக இருப்பாங்க, ஹைப்பராக இருப்பாங்க. லைக் எங்கள் அமரையே நானே ஒரு இடத்துக்கு ஏதாவது ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனோன்னா he will get excited. அந்த இடத்த பார்த்த உடனே அது ஒரு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான ஒரு இடத்த பார்த்தாலே சின்ன வயசில் ரொம்ப எக்ஸைட் ஆகும். அப்போயே சொல்லுவேன், கூல் எல்லாத்தையும் பாரு, ரசி, இன்னும் பார்க்குறதுக்கு நம்ம நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். பட் அது அவனோட நேச்சர், அது அந்த வயசும் கூட. அந்த நேரத்தை நம்ம அதை குறை சொல்லவும் முடியாது. அப்படி ஒரு ஸ்டேஜில் வந்து அப்போ தான் அந்த கிரிக்கெட்லாம், அந்த ஐபிஎல்லாம் வரல. அதாவது கொஞ்சம் முன்னால் இன்ட்ரெஸ்ட் ஆன் கிரிக்கெட், அதான் அவனோட ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட். அப்போ வந்து நான் கிரிக்கெட் பார்க்குறேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஒன் ஃபைன் டே எனக்கு வந்து கிரிக்கெட் கிட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்டான். அவனோட ஃபஸ்ட்டு இது வந்து என்னோட கிரிக்கெட் கிட்டு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே நான் உனக்கு என்னன்னாலும் வாங்கி தரேன். என்னோட ஆசையாகவும் அது இருந்தது. அதை நான் மேலே ஃபோர்ஸ் பண்ணதாக கூட வச்சுக்கலாம். அப்போ நான் சொன்னது என்ன அப்படின்னா,
எந்த ஸ்போர்ட் வேணாலும் நீ சூஸ் பண்ணு, ஆனால் அந்த ஸ்போர்ட்டில் டாப் மோஸ்ட்டுக்கு போகணும். டாப் மோஸ்ட்டுக்கு போகிறதுனா என்ன ஸ்போர்ட்னாலும், கிரிக்கெட் கூட நீ சூஸ் பண்ணு, தப்பு இல்லை. மினிமம் ரஞ்சி ட்ராஃபி விளையாடு. ரஞ்சி ட்ராஃபி நம்ம கிரிக்கெட் பற்றியோட அந்த ஹைரார்கி தெரியல நிறையா பேருக்கு, சும்மா டிவியில் மேட்ச் பார்க்குறாங்க. பட் ரஞ்சி ட்ராஃபின்றதே ஒரு இட் இஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அந்த லெவல் போகிறதுன்றதே இன்னைக்கு வந்து ப்ளஸ் 1.4 பில்லியன் அரௌண்ட் பாப்புலேஷன் இருக்கிற ஒரு கண்ட்ரியில் அதில் ஒரு 11 பேரால் ஒரு ஆளாக செலக்ட் ஆகுறதுன்றது ப்ராபபிலிட்டி பார்த்தா ரொம்ப ரேரஸ்ட் சான்சஸ். ஹார்ட் ஒர்க் பண்ணும், ரேரஸ்ட் சான்ஸில் எல்லாரும் அச்சீவ் பண்ண தான் செய்கிறாங்க. பட் அது வந்து சான்சஸ் வந்து ரொம்ப ஹார்டு. அந்த டைமில் ஐ ஹேட் அ சான்ஸ் டு இன்ட்ராக்ட் வித் திஸ் ஷூட்டிங் ஸ்போர்ட்ஸ் பற்றி எனக்கு கொஞ்சம் ஒரு சில இன்புட் கிடைச்சது. அதை வச்சுட்டு வந்துட்டு சொன்னேன், ஐ இன்ட்ரடியூஸ் எ ஸ்போர்ட். அந்த ஸ்போர்ட்டை வந்து நீ பாரு, உனக்கு பிடிச்சா அதை நீ கண்டினியூ பண்ணு, அதர்வைஸ் யூ ஜஸ்ட் லீவ் இட். இதான் நான் அவனுக்கு கொடுத்த ஃபஸ்ட் இன்புட்டு. ஆக்சுவலாக நாங்கள் போனோம், அவனுக்கு அதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. கொஞ்சம் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. அப்போ ஃபஸ்ட்டு அவனுக்கு அங்கே நல்ல ஒரு இட் வாஸ் இன் சம்மர் கேம்ப். ஒரு சம்மரில் வீட்டில் சும்மா இல்லாமல் ஒரு 15 days போன கேம்ப்பு தான். காட்ஸ் கிரேஸ் அவனுக்கு அங்கே நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க, வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டில் இஸ் மெயின்டைனிங் தட் ஃப்ரெண்ட்ஷிப், வெரி வேல்யூபிள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சாங்க. ஏன்னா அவனுக்கு 10 வயசு, அவன் கூட இருந்தவனுக்குலாம் அன்றைக்கி 12 வயசு, அவ்வளோதான். பெரிய ஃப்ரெண்ட்ஸ்னால் அந்த ஏஜ் தான். 10 years இருக்கும்போது நான் வந்து அந்த ஸ்போர்ட் அவனுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது அப்போ அவனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி ஒரு 3-4 monthsலேயே அந்த அகாடமியில் வி ஹேட் அண்ட் மேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி, ஸ்டேட் லெவலில் ஒரு மேட்ச் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த டைமில் அந்த ஃபஸ்ட்டு மேட்ச்சு நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் தேட் அப்படின்னு எங்களுக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு அமரை வந்து அந்த மேட்சை நாங்கள் கொடுக்குறோம். டெக்னிக்கலி சொன்னோம்னா இட் வாஸ் அன் அட்டர் ஃபெயிலியர் அந்த மேட்ச். அந்த மேட்ச்சில் வந்து அமர் வந்து பேசிக் ஸ்கோர் கூட அடிக்கல. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் சம் வெப்பனோட அவனுக்கு இருந்த சிங்க் செட் ஆகாத ஒரு ரீசன். இஸ் ஸோ இம்மெச்சூர்ட் பை தட் டைம். அந்த மேட்ச்சில் வந்து அவன் சரியாக பர்ஃபார்ம் பண்ணல, அதான் உண்மை. பட் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்டை நான் பார்த்தேன். ஏன்னா அவனோட நேச்சர் 10 வயசு வரைக்கும் அவன் ஸ்கூலில் வந்து எப்பயுமே 2nd rank 3rd rank அந்த லெவலில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு தான். என்றைக்குமே 2nd rank 3rd rank வாங்கியிருக்கேன்னு சொல்லி அவன் வருத்தப்பட்டதே கிடையாது. எனக்கு 1st rank போயிடுச்சு அப்படின்னு வருத்தப்பட மாட்டேன், ரொம்ப சந்தோஷமாக சொல்லுவான், என்னோட ஃப்ரெண்டு தான்ப்பா ஃபஸ்ட் மார்க் அப்படின்னு சொல்லுவான். இன்னும் ஃப்ரெண்டு ஃபஸ்ட் மார்க்குன்னு சொல்கிற உனக்கு ஏன்டா அந்த ஒரு தேர்ஸ்ட் வரல அப்படின்னா அது ஏன்னா அவனுக்கு வரவே இல்லை. அவன் மார்க் கம்மின்றதுக்காக என்றைக்குமே அவன் வருத்தப்பட்ட ஆளே கிடையாது. பட் ஃபஸ்ட் டைம் எவர் நான் பார்க்குறேன் 10 வயசில் அந்த மேட்ச்சில் வந்து half of the match we found that he is going to lose that match. பட் அந்த மேட்சை ஸ்டார்ட் பண்ணிட்டா முடிக்கணுன்றது தான் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். ஸோ தோக்குறோம் ஜெயிக்கிறோம், மேட்சை முடிக்கணும். ஸோ ஹி ஃபினிஷ்ட். அதெல்லாம் மேட்செல்லாம் பக்காவாக முடித்தான். பட் என்டையர் மேட்ச் வந்து அவன் கண்ணில் இருந்து தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கு. அப்படி நான் அவனை வந்து எந்த விஷயத்துக்குமே பார்த்தது கிடையாது. வீட்லேயும் அழுகிற டைப் கிடையாது. ஹீஸ் டேக் இட் ஈஸி பர்சன். அப்படி ஒரு பர்சன் வந்து அப்படி இருந்தான். அதுக்கப்புறமும் இப்போ வரைக்கும் நான் சொல்லுவேன், அமரை வந்து அவன் வந்து ஹி வில் டூ மிராக்கிள்ஸ் இன் ஸ்போர்ட்ஸ்னு அடிக்கடி சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அந்த ஈவெண்ட் முடித்தோடனே ஐ தாட் திஸ் இஸ் கோயிங் டு பி த லாஸ்ட் டே இன் தி ஸ்போர்ட்ஸ். இனிமேல் அவன் இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு வரமாட்டான். ஆனால் அந்த அளவுக்கு ஹி வாஸ் டிஜெக்டட். இனிமேல் நம்ம இதுக்கு வரமாட்டான் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் நினச்சேன். பட் ஒரு 2 நாள் நான் வந்து அவனை கேட்கவே இல்லை, நம்ம திரும்ப போக போகிறோமா, ப்ராக்டிஸ் போக போகிறோமா. ஏன்னா அந்த டைமில் வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தவங்க எல்லாரும் 3 medals 4 medals 5 medals அடிக்கிறாங்க, அவன் ஒரு மெடல் கூட அடிக்கல. ஸோ பட் ஆனால் நெக்ஸ்ட் வீக் வந்து ஹீ ஹிம்செல்ஃப் இனிஷியேட்டட் மீ, திரும்ப நம்ம ப்ராக்டிஸ் போவோம் அப்படின்னு. பட் எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, ஓகே அந்த சேலஞ்சாக எடுத்துக்கிறான், சரி வர்றான் அப்படின்னு சொல்லி தான் திரும்பி ஸ்டார்ட் பண்ணோம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து அது எப்படி போச்சு, எப்படி அவன் சாதிச்சான் அதெல்லாம் தெரியாது. பை த ஏஜ் ஆஃப் 12 ஐ திங்க், ஆம் ஐ ரைட் நாமர், ஃபஸ்ட்டு ஆல் இண்டியா இன்டர் ஸ்கூல் காம்படிஷன் டெல்லிக்கு செலக்ட் ஆகி போனோம். பை தட் டைம் ஹி மேட் அ ஃபஸ்ட் ரெக்கார்ட் இன் ஆல் இண்டியா இன்டர் ஸ்கூல் காம்படிஷன். அந்த ஸ்கோர் வந்து ரெக்கார்ட் அந்த ஆல் இண்டியா ஸ்கூலில். அது அந்த மேட்ச்க்கு போகும்போது நாங்கள் வந்து
மெடல் வாங்குறதுக்கு மேட்சுக்கு ப்ரிப்பேர்டாக போனோம். பட் டாப் அச்சீவர்ன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல எல்லாம் நாங்கள் போகல. மெடல் வாங்குவோன்ற மைண்ட் செட்னா ஆல் இண்டியா லெவல் காம்படிஷன் ஃபர்ஸ்ட் டைம் டெல்லியில் போய் லேண்ட் ஆகுறோம். இந்தியாவோட பிக்கஸ்ட் ஷூட்டிங் ரேஞ்சு, ஆல்மோஸ்ட் வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ரேஞ்சே இந்தியாவில் தான் இருக்குது. அந்த ரேஞ்சில் காம்படிஷன், அதோட அந்த மேக்னிஃபிஷன் லுக்கே வந்து யாரையுமே வந்து பயமுறுத்திடும். 12 வயசுல ஒரு பையன் வந்து அந்த இடத்துல நின்று அதை அச்சீவ் பண்ணுறான்றது அதுவே எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. அதில் பை லக், ஒரு லக்குன்னு சொல்லணும், ஹார்ட் ஒர்க்குன்னு சொல்லணும். he got 3 or 4 medals, I think. அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட். இந்த ஸ்போர்ட்ல நம்ம இருக்க போறோம்ன்றது கிடைச்ச ஃபர்ஸ்ட் ரிவார்டு. அதுக்கப்புறம் இட் வாஸ் அன் அமர் யூஸ் டு சே இட் வாஸ் அன் ரோலர் கோஸ்டர் ரைட். ஸோ நியர்லி 2012 வி ஸ்டார்டட் அண்ட் 2023 வரைக்கும் இட் வாஸ் அன் ரோலர் கோஸ்டர் ரைடு. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே பார்ப்போம். ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் அப்படின்னா எல்லாரும் விக்ட்ரி தான் செலிப்ரேட் பண்ணுறோம். இன் ஆர் பர்ஸ்பெக்டிவ் ஸ்போர்ட்ஸில் வந்து விக்ட்ரிக்கான சான்ஸ் வந்து 20% இருந்தாலே அவங்க ரொம்ப பெரிய 10 மேட்ச்சில் 2 மேட்ச்சில் ஜெயிச்சாலே அவங்க வந்து ரொம்ப பெரிய ஆள். எங்களுக்கும் அப்படிதான். வி யூஸ் டு ட்ராவல். எல்லாரும் சொல்லுவாங்க 12th முடிஞ்ச உடனே என் பிள்ளை ஏன் வெளியூரில் போய் படிக்க வைக்கிறேன் அப்படின்னா அவனுக்கு வெளியூர்லாம் பழகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் பை த ஏஜ் ஆஃப் 14 Amar started traveling with weapon in airlines. We were frequent flyers for 10 years. அமர் நானும் அமரால நான் அப்படிதான் எடுத்துக்கணும். அந்த இடத்துல வந்து என்னோட ஆசை இல்லை, அவனுக்காக நான் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தேன். வி ட்ராவல் லைக் எந்நேரமும் நம்ம கையில் வந்து ஒரு 3 ஃப்ளைட் டிக்கெட் இருக்கும். இந்த மாதிரி ஏப்ரலுக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் இருக்கும், ஜூனுக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் இருக்கும், ஜூலைக்கு ஒரு ஃப்ளைட் டிக்கெட் இருக்கும். ஷெட்யூல் மாறும். டிரான்சிட் ஃப்ளைட்டு, மதுரையிலேருந்து டெல்லிக்கு டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது, மதுரையிலேருந்து புனேக்கு டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. எந்த ஊர் போனாலும் ஏதாவது ஒரு ஊரில் மாறி போகணும். பை ரோட், பை ட்ரெயின், பை ஏர், வி ட்ராவல்டு லாட். அதனால எனக்கு எல்லாரும் சொல்லுவாங்க 12th எல்லாம் முடிச்ச உடனே பிள்ளைங்க ஏன் வெளியூரில் படிக்க வைக்கிறீங்கன்னா பிள்ளைங்க வெளியே எல்லாத்தையும் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் 16 வயசுல அமர் வந்து ஆல்மோஸ்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவனுக்கு அது முடிஞ்சிருச்சு. நிறையா ட்ராவல் பண்ணுவோம். நல்ல லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி. ஹீ ஃப்ளூவெண்ட்லி ஸ்பீக் ஹிந்தி. ஹி கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஏன்னா இன்ட்ராக்ட் பண்ணது ஃபுல்லாக நார்த் இந்தியன்ஸ் கூட. அண்ட் இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த ஸ்போர்ட்டில் ஒரு லெவலுக்கு அப்புறம் போனதுக்கப்புறம் அந்த குரூப் ஆஃப் பீப்புள், அமர் கூட ஸ்போர்ட்ல இருக்கிற அந்த குரூப் ஆஃப் பீப்புளோட நம்பர்ஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்தியன் டீமுக்குள்ளே போகும்போது கடைசியிலலாம் அந்த நம்பர் ஆஃப் குரூப், அந்த குரூப்பில் இருக்கிற நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் வந்து வில் கம் டவுன் டு 20. ஸோ அந்த 20 மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் த கண்ட்ரி இருப்பாங்க. அதில் வந்து எல்லா லாங்குவேஜும் இருப்பாங்க. நமக்கு வந்து ஒவ்வொரு லாங்குவேஜ் மேலேயும் ஒவ்வொரு ஸ்டேட் மேலேயும் நமக்கு ஒரு பர்ஸ்பெக்டிவ் இருக்கும். பட் அங்கே அப்படி இருக்காது. அது ரொம்ப டிஃப்ரெண்ட். ஒரு காமன் காஸ்க்காக எல்லாரும் போயிருக்கோம். பட் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ், டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் டவுன்ஸ், அவங்களோட பழகிறது வந்து உண்மையிலேயே இட் இஸ் அன் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. பை த வைஸ் அமருக்கு வந்து இன்னைக்கு வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அக்ராஸ் த ஸ்டேட் கண்ட்ரி இருக்காங்க. ஆமா, லாஸ்ட் 2 ஒலிம்பிக்ல இந்தியாவோட பார்ட்டிசிபேட் பண்ண ரெப்ரசென்ட் பண்ண அத்லெட்ஸ்ல வந்து ஷூட்டிங்ல இருந்த ஆல்மோஸ்ட் ஆல் அத்லெட்ஸ் அமர் வந்து அவங்களோட வந்து ஏதோ ஒரு கேம்ப்ல வந்து அவங்களோட டைம் ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு நான் நினைச்சேன் அந்த கிரிக்கெட்ல சொன்னேன் இல்லையா. எஸ் கிஷோர், அவனோட இன்டர்நேஷனல் அவனோட நேஷனல் லெவல் அசோசியேஷன் பத்தி நம்ம இன்னும் டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் பேக் வித் அமர், ரைட்? நீங்க சொன்ன அந்த பாயிண்ட் வந்துட்டு the initial matchesல kind of setback or whatever, right? That like maybe Amar, by the way, உங்க அப்பா சொன்ன மாதிரி வந்துட்டு maybe it upset you if you had tears. So அந்த பாயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் we will see Amar.
ஸோ ஹவ் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த இதுக்குள்ளெல்லாம் போறப்ப ஹவ் வாஸ் யுவர் க்ரோயிங் அப் உங்க உங்க ஃபேமிலியில வந்துட்டு ஹவு டிட் யூ க்ரோ அப் உங்க உங்க அப்பாவோட மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸோட ஹவு டிட் யூ கனெக்ட் பிஃபோர் நம்ம ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஹாய். ஸோ அஸ் ஃபார் அஸ் என்னோட சைல்ட்ஹுட் பற்றி பார்த்தோம்னா ரியலி வெரி கம்ஃபர்டபுள் அண்ட் வெரி என்டர்டெய்னிங் சைல்ட்ஹுட் தான். ஸோ நான் பிறந்தது மதுரை, பிறந்து வளர்ந்தது எல்லாமே மதுரை, ஸ்கூலிங் அண்டர் கிராஜுவேஷன் வரைக்கும் எல்லாமே மதுரை தான். ஸோ வி வேர் அ ஃபேமிலி ஆஃப் சிக்ஸ். நான், அப்பா, அம்மா, தங்கச்சி அண்ட் பாட்டி தாத்தா அவங்க தான் இருந்தாங்க. ஸோ பிஃபோர் கெட்டிங் இன் டு ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஐ வாஸ் லிட்டில் பிட் லெஸ் ஹெல்த் கான்ஷியஸ். ஐ யூஸ் டு பி லிட்டில் ஸ்டவுட் ஏர்லி டேஸில். தென் 2012 I started my rifle shooting. So 10 yearsல not by choice பட் ஜஸ்ட் அப்பா சொன்ன மாதிரி ஜஸ்ட் ட்ரை இட் அவுட், பிடிச்சிருந்தா நீ வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் அப்படின்றப்போ ஐ ஸ்டார்டட். அண்ட் ஐ திங்க் அதுக்கப்புறம் த என்டையர் திங் இட் சேஞ்ச் ஒரு லாட் ஆஃப். அதுக்கப்புறம் வந்து ஃபேமிலி அசோசியேஷன்ஸ் ஈவெண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுறது அது எல்லாமே வந்து சிக்னிஃபிகண்ட்லி இட் காட் டவுன் பிகாஸ் இன்வால்மெண்ட் இன் ஸ்போர்ட்ஸ் வாஸ் மச் மோர் டிமாண்டிங். நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் நான் அங்கே கொடுக்க வேண்டியது இட் வாஸ் substantially high. So அதுக்கப்புறம் the balance shifted more towards sports rather than family in the aspects of that. ஸோ அமர், ஸோ Mm. உங்க அந்த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் வாட் யுவர் ஃபாதர் வாஸ் உங்க ரீகலெக்டிங், Mm. உங்க அப்பா சொன்ன மாதிரி வந்துட்டு ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிட்டு உங்க பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு ஓ Mm. சரியில்லை அப்படின்னு உங்க மனசுல ஏதோ ஒரு இமோஷன் ஓடிச்சு. வாட் வாஸ் தட் இமோஷன் அமர்? ஏன் உங்களுக்கு நீங்க ஏன் அதை நீங்க என்ன மாதிரி ஃபீல் பண்ணீங்களோ அதை ஏன் ஃபீல் பண்ணீங்க? I think it was just comparing with my peers தான். கம்பேரிங் in a very constructive manner. ஏன் அப்படின்னா ஸோ வி ஆர் குட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 4-5 பேர் இருந்தோம். எல்லாருமே சேம் எக்யூப்மெண்ட், சேம் ட்ரைனிங், சேம் ஈவெண்ட், எல்லாருமே ஒன்றா தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். தே மேனேஜ் டு கிராக் இட். என்னால் அந்த டைமில் வந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியல. பட் அவங்களுக்கு அதனால கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கிடைச்ச லெசன்ஸ் இட் வாஸ் அடுத்த ப்ரீ நேஷனலுக்கு ட்ராவல் பண்ணுறது, அடுத்த செட் ஆஃப் ஈவெண்ட்ஸ், இன்னும் மோர் அட்வான்ஸ்டு ரைஃபிள்ஸ் ஹேண்டில் பண்ணுறது. ஸோ அந்த ஒரு சக்ஸஸ்க்கு அப்புறம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிடைச்சி. ஐ வாஸ் எ கிட் பேக் தென். ஸோ நான் பெர்ஃபார்ம் பண்ணலன்னு யாரும் என்னை கொஸ்டின் கூட பண்ணல. தெர் வாஸ் நோ ஹார்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆன் மீ. பட் இருந்தாலும் ஓகே, இது ஒரு நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா தேர் இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து டெஃபினெட்லி இருக்கும். ஸோ இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அதையும் ட்ரை பண்ணி பார்த்துடணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அர்ஜ் அதுதான் இருந்துச்சு. ஓகே இவ்வளோ தூரம் வந்தாச்சு, மேபி ஜஸ்ட் ஒன் மோர் டைம் ட்ரை பண்ணால் மேபி அந்த எக்ஸ்பீரியன்சஸ் நமக்கும் கிடைக்கும் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அவுட் ஆனது. தென் ஒன்ஸ் நம்ம போக போக ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் நான் ப்ரீ நேஷனல் அண்ட் நேஷனல் லெவல் ஈவெண்ட்ஸ் போக ஐ ஹேட் அ ஹியூஜ் க்ரஷ் ஆன் த இந்தியன் டீம் ஜெர்சி. ஸோ ஒரு நேஷனல் லெவல் மேட்ச் போகிறோம் அப்படின்னா அதில் will be roughly 2000-3000 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க. இப்போ ரொம்ப கூடிருச்சு. அப்போ இட் யூஸ் டு பி 2000-3000 பார்ட்டிசிபென்ட்ஸ். அந்த 3000 ஷூட்டர்ஸில் ஹார்ட்லி 50லேருந்து 100 athletes கிட்ட தான் வந்து அந்த நேஷனல் டீம் ஜெர்சி இருக்கும். ஸோ தட்ஸ் அ வெரி ப்ரவுட் திங், தட்ஸ் அ வெரி யூனிக் திங். ஸோ என்ன யார் என்ன பிராண்டட் டிஷர்ட் எது போட்டிருந்தாலும் அந்த ஆரா தட் பர்டிகுலர் இந்தியன் டீம் ஜெர்சி ஹேஸ் இஸ் அன்மேட்ச்ட். ஸோ Okay. அங்க போறப்போ ஓகே சம்டே ஐ ஷுட் ஹேவ் திஸ் இன் மை வார்ட்ரோப் அப்படின்ற ஒரு urge வந்து அங்க போனச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்ல ஒவ்வொரு திங் மோட்டிவேட் பண்ணது இருக்கு. இதெல்லாம் சின்ன சின்ன அமர், எலமெண்ட்ஸ். சாரி, ஒரு சின்ன ஸ்டெப் பேக். ஒரு ஒரு ஷூர். வித்தியாசமான இது நீங்க மென்ஷன் பண்ணீங்க. ம். சி வென் யூ வென் சி 10 வயசுல அந்த ஃப்ரெண்ட்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. ஓகே நம்ம ம். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸை மிஸ் பண்ணிட்டோமோ, ம். இதெல்லாம் பண்ணாங்க, இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி இது ம். பண்றீங்களா? யூ ஆர் ஜஸ்ட் 10 இயர்ஸ் ரைட்? சி 10 இயர்ஸ் யா அக்கார்டிங் டு மீ ஸ்டில் கிட்ஸ் யா ரைட்? பட் யா. the thinking was not kiddish whatever you ம். shared. So அந்த மாதிரி ஒரு ம். பெர்ஸ்பெக்டிவ்ஸ் எப்படி வந்தது? Um, to okay to have ம். some kind of ஓ ம். பெஞ்ச்மார்க் இருக்கு, நம்மளுக்கு இதெல்லாம் கிடைக்கலாம், நம்ம இதை ம். பண்ணியிருந்தா இப்படி கிடைக்கும், அந்த இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு எப்படி வந்தது? ஜஸ்ட் ஷேர் ஒரு ஒரு ஆசை தான். டு ட்ரை அவுட் நியூ திங்ஸ், டு எக்ஸ்ப்ளோர் நியூ திங்ஸ், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தூரம் வந்தாச்சு, வி ஆர் திஸ் க்ளோஸ் டு அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி, வி மிஸ்ட் அவுட். ஐ மீன் வை நாட் ஒன் மோர் டைம் ட்ரை பண்ணி இஃப் வி கெட் தட் ஆப்பர்ச்சுனிட்டி இட் பி ரியலி கிரேட்ல. ஸோ அந்த ஒரு ஆசை தான்.
Okay. Right. And your dad stood by you. நீங்க இந்த event that first happened. எஸ். Sorry, you said Kishore, நீங்க டெல்லின்னு சொன்னீங்கல்ல. Okay. அது அந்த நான் ஃபர்ஸ்ட் அடிச்ச நேஷனல் மெடல் வந்து டெல்லியில் அடிச்சேன், இந்த இன்டர் Okay. ஸ்கூல் சாம்பியன்ஷிப். ஓகே. நீங்க ஸோ அங்கிருந்து நீங்க ஒரு சர்டன் இன்ஸ்பிரேஷன்லாம் சொன்னீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த அந்த ஈவெண்ட்ல கிடைக்கிற ரெக்கக்னிஷன், ரைட்? அந்த அங்க இருக்க அந்த சிம்பாலிசம் தட் யூ வாண்ட் டு ஃபாலோ தட் சிம்பிள்ஸ். ஸோ வேற என்னெல்லாம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணுச்சு அமர்? ஃபர்ஸ்ட் இந்த லார்ஜ்லி இந்த ரெண்டு தான் நியூ எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ ட்ரெடிஷ்னலாக நம்ம ஸ்கூலிங் படித்து என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸஸ் என்னென்ன நாலேஜ் கிடைக்கணுமோ இந்த எக்ஸ்போஷர் ஸ்போர்ட்ஸ்ன்னு வந்துட்டா இட்ஸ் வெரி ப்ராட். அண்ட் வென் நம்ம கூட அந்த என்டையர் ஜேர்னியில் வந்து நம்மளுக்கு ஒரு குவாலிட்டி டீம் இருக்காங்க அப்படின்றப்போ, ஸோ வி ஹாவ் சம் ஒன் டு ஆல்வேஸ் ரிலை ஆன். டெக்னிக்கலி இருக்கட்டும், மாரல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், மேபி ஜஸ்ட் அடுத்த ஆஃப் த ஃபீல்டு இருக்கிற ஃபன் ஆஸ்பெக்ட்ஸாக இருக்கட்டும். ஸோ எல்லாத்துக்குமே ஐ ஹேட் அ கிரேட் டீம். பேரண்ட் சைடில் சப்போர்ட் இருந்துச்சு, அண்ட் என்னோட கோச்சிங் சைட்லையுமே மை கோச் இஸ் பை ஃபார் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன் த ஸ்டேட் இஃப் நாட் த கண்ட்ரி. ஸோ அண்ட் ஐ ஹாவ் கிரேட் செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாரோடையும் தான் ஒன்னா தான் ட்ராவல் பண்ணுறோம். அக்ராஸ் எல்லா மேட்சஸ் அக்ராஸ் இந்தியா ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ டெஃபினெட்லி நம்ம வி ஆர் லேர்னிங் சம்திங் யூனிக், வி ஆர் லேர்னிங் சம்திங் வெரி ஸ்பெஷல் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து ரொம்ப ஏர்லி டேஸ்ல இருந்து இருந்துச்சு. ஸோ ஐ திங்க் தட் கெப்ட் மீ ரியலி கோயிங் ஃபார்வர்ட். Okay, right. கிஷோர், நீங்க வந்துட்டு ஸோ ஐ கம் பேக் டு யூ அமர், ரைட்? Yeah. ஸோ இந்த அமரும் டச் பண்ணாரு அந்த அதாவது அந்த ஃப்ரெண்ட்ஷிப் and that how the team supported him in certain things besides the coach and parents, right? So இன்னைக்கு ஒரு ஜென்ரேஷன் ஜென்ரலா கிட்ஸுக்கு வந்துட்டு the parents are the biggest support, right? So friends are there, பட் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு லைஃப் கோச்சிங்க்கு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ்லாம் இல்லை. பட் த வே யூ செட் இட் அமர் இட்ஸ் லைக் தேவர் ஆல்சோ த டீம் வாஸ் அ பிக் சப்போர்ட், ரைட்? உங்க கோச். ஸோ கிஷோர், ஹவு டு யூ லுக் அட் திஸ்? உங்க பையனுக்கு வந்துட்டு நாட் ஓன்லி யூ, உங்களை தவிர இன்னும் ரெண்டு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் மாதிரி உருவாயிருக்கு. அகைன் ஹவு டு யூ லுக் அட் திஸ்? இந்த ஸ்போர்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னால ஐ ஸ்பெண்ட் சம் டைம் வித் ஸ்விம்மிங். அது என்னோட ரிலேட்டிவோட டாட்டருக்காக ஐ ஸ்பெண்ட் டைம் வித் ஸ்விம்மிங் ஸ்போர்ட்ஸ். பட் அது நம்ம சொல்கிறதுக்கான ஆஸ் அமர் செட் நமக்கு ரைட் டீம் கிடைக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா. அவங்கள வந்து ஒரு லெவலுக்கு அப்புறம் நம்ம கூட்டிகிட்டு போகும்போது வி ஆர் நாட் இன் ரைட் டீம் அப்படின்றத நான் ஃபீல் பண்ணேன் அந்த பர்டிகுலர் ஸ்போர்ட்டில் இருக்கும்போது. அந்த ஸ்டேஜில் தான் அந்த ஸ்போர்ட்டை வந்துட்டு நான் வெளியே வந்து உடனே நான் வந்து இந்த ஸ்போர்ட்டை சூஸ் பண்ணேன். கண்டிப்பாக இந்த இன்டர்வியூவில் வந்து அமரோ நானும் வந்து கண்டிப்பாக சொல்லியே ஆக வேண்டிய ஒரு பர்சன் வந்து அமரோட கோச் இஸ் மிஸ்டர் எஸ் வேல்சங்கர். அவர் தான் வந்து அமரோடைய இவ்வளோ பெரிய க்ரோத் இன் ஷூட்டிங் ஸ்போர்ட்டுக்கு வந்து அவர் தான் பெஞ்ச் மார்க். எல்லாமே அவர் தான், அவர் கொடுத்தது தான். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு எப்படி இவ்வளோ எக்ஸ்போசர் கிடைச்சது, உங்களுக்கு யார் உங்களை இப்படி கைட் பண்ணா அப்படின்னு பார்த்தா, எங்களை வந்து ஃபஸ்ட்டு கைட் பண்ணது அவர் தான் கைட் பண்ணார். ஒரு இடத்துல ஒரு சிலரை நம்ம வந்து எல்லாரையும் நம்ம நம்ப மாட்டோம், சிலரை வந்து பழக ஆரம்பிச்சோடனே நம்புவோம் இல்லையா. இவங்க வந்து நம்மளை வந்து ரைட் பிளேஸில் பிளேஸ் பண்ணுவாங்க, நம்மளை எந்த இடத்துல கரெக்டாக வந்து நமக்கு கைட் பண்ணுவாங்கன்னு நமக்கு தோணும் இல்லையா. அந்த ட்ரஸ்ட் வந்து அவர் மேலே வந்தது. அந்த ட்ரஸ்ட் வந்து அவர் இன்னைக்கு வரைக்கும் ஹீ இஸ் ரீட்டைனிங். அண்ட் அமரோட இன்னொரு அமரோட கேரக்டர் ஒன்று என்ன அப்படின்னா, அமருக்கு வந்து அவனோட டீச்சராக இருந்தாலும், ஸ்கூலில் டீச்சராக இருந்தாலும், ஷூட்டிங் ஸ்போர்ட்டில் கோச்சாக இருந்தாலும், அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா அந்த சப்ஜெக்ட் அவனுக்கு வராது. இந்த ஷூட்டிங் ஸ்போர்ட்டில் அந்த கோச் சொல்லி கொடுக்குறது அவனுக்கு செட் ஆகுது. அமர் வந்து ஒரு வருஷம் வந்து ஃபிசிக்ஸ் நல்லா படிப்பான், அடுத்த வருஷம் கெமிஸ்ட்ரி நல்லா படிப்பான், அடுத்த வருஷம் மேக்ஸ் நல்லா படிப்பான், அடுத்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு சப்ஜெக்ட் நல்லா படிப்பான். அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த வருஷம் அந்த டீச்சரை அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அந்த டீச்சரை பிடிச்சா அவனுக்கு அந்த சப்ஜெக்ட் பிடிக்கும். எப்பயுமே அமர் ஃபிசிக்ஸ் நல்லா படிப்பான், எப்பயுமே அமர் கெமிஸ்ட்ரி நல்லா படிப்பான் அப்படி கிடையாது. அவன்
ஒவ்வொரு வருஷமும் ஒரு சப்ஜெக்ட் நல்லா படிக்கிறான் என்னன்னு போய் ரீசன் பிஹைண்ட் தட் வந்து பார்த்தா அந்த டீச்சர் வந்து அவனுக்கு கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. த சேம் கைண்ட் வந்து ஷூட்டிங் ஸ்போர்ட்லையும் அவன் ஸ்போர்ட்ஸில் வந்ததுக்கப்புறம் அவனுக்கு வந்த கோச் ஒரு லெவல் நேஷ்னல் இந்தியன் ஸ்குவாடுக்குள்ளே போகிற வரைக்கும் அவர் தான் ஃபுல்லாகவே அவனை கைட் பண்ணார். அவரோட கோச்சிங்கில் தான் இருந்தான். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா லைக் நம்ம இந்த 10th 12th வந்து 80-90 மார்க்ஸ் வாங்குற வரைக்கும் ரெகுலர் டீச்சர் போதும். பட் ஆனால் 90லேருந்து 95 வாங்க வைக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு திங்கை ஒரு ஒரு அதில் வந்து ஒரு ஃபுல்லி டெடிக்கேட்டட்னா ஃபுல் டைம் ஜாப் மாதிரி இருக்கணும். அதான் 9 to 5 மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணாதான் வந்து நீங்கள் வந்து 90 வந்து 95 ஆக்க முடியும். 90 வரைக்கும் ஒரு அமெச்சூராக வந்து பண்ணி கொடுக்க முடியும். பட் அதுக்கப்புறம் அது பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் அவரோட கைடன்ஸோட அவன் வந்து ஹை பர்ஃபார்மன்ஸ் கோச்சஸ்ட்டை போக ஆரம்பிச்சான். ஹை பர்ஃபார்மன்ஸ் கோச் போகும்போதும் அவனுக்கு அந்த சேம் திங் அப்படியே ட்ராவல் ஆச்சு. அவனுக்கு அந்த கோச் கூட செட் ஆகிட்டா he will do magics and miracles. And கிஷோர் ஒரு ஸ்டெப் பேக். சி நான் இப்போ இந்த செக்மெண்ட்டை நீங்கள் சொல்றது வந்து இப்போ இதை வந்து நிறைய அப்பாக்கள் பார்க்கலாம். அவங்க மகனையோ மகளையோ வந்துட்டு ஒரு ஸ்போர்ட்ஸ்லயோ அல்லது ஏதோ ஒரு விதத்துல என்கரேஜ் பண்றதுக்கு யோசிக்கலாம். இதுல இருந்து அவங்களுக்கான லெசன்ஸ் என்ன எடுத்துக்கலாங்கிறத நான் ஐ எம் திங்கிங். நீங்க சொன்னதுல இருந்து நீங்க 2 பேரும் சொல்றதுல ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு. நான் வந்துட்டு எங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஒரு அமைப்புக்குள்ள தான் அல்லது ஒரு பீப்புள் ஒரு யாரையோ ஒரு நீங்க சார்ந்து நீங்க இது பண்றீங்கன்னா ஒரு கோச் மாதிரி ஒருத்தரையோ அல்லது ஒரு அமைப்பையோ சார்ந்து இருக்கிறது இல்ல. நீங்க வந்து 80 வயசு 90 வயசு துப்பாக்கியை தூக்குற வயசு வரைக்கும் நீங்க வந்து ஷூட் பண்ணலாம். பட் நம்ம அந்த ஸ்போர்ட்ல வந்து ஃபுல் டைமா இருக்க போறோமா அப்படின்றது வந்து ஒரு பெரிய கொஸ்டின். இந்த ஏஜ்ல இருப்போம், அதுக்கடுத்து ஒரு டயத்துல நம்மளோட ப்ரையாரிட்டிஸ் மாறும். நம்மளே வந்து ஒரு ப்ரொஃபஷனுக்கு போவோம், நம்மளே வந்து ஒரு பிஸ்னஸ்க்கு போவோம், அல்லது வேற ஏதோ ஒரு இதில் என்கேஜ் ஆகும். அன்னைக்கு வந்து நம்ம ஃபுல் டைமாக ஒரு அத்லீட்டாக இருக்க முடியாது. அத்லீட்ஸ் எனி ஸ்போர்ட் நீங்கள் சூஸ் பண்ணீங்களா அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து பிலோ 40. அவங்க வந்து அதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகணும். அப்போ நான் இன்னைக்கும் கிட்ஸ் எல்லாத்தையும் சொல்லுவேன், நீங்கள் ஒரு ஸ்போர்ட்டை சூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த ஸ்போர்ட் வந்து உங்களோட லைஃபுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கொடுக்கணும். பர்சனை சூஸ் பண்ற ஒரு கேப்பபிலிட்டியை முதற்கொண்டு இதுதான். இன்னைக்கு அமருக்கு வந்து தெரியும் யார் வந்து அமரை வந்து ரைட்டா கைட் பண்ணுவாங்க, யார் வந்து தப்பா கைட் பண்ணுவாங்க. அமர் கேன் ஃபைண்ட் அ பர்சன். இப்போ நான் ஒருத்தரை அமருக்கு வந்து சொல்லி இவர் வந்து ஹி வில் கைட் யூ அப்படின்னு சொன்னா இம்மீடியட்டா வித்தின் 2 to 3 interaction he will tell he is a money minded person, he is doing business, he is expecting this from us. அது வந்து அவனால டக் டக் டக்னு சொல்ல முடியும். பட் அந்த கேப்பபிலிட்டி வந்து இந்த இடத்துல எங்களுக்கு கிடைச்சது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த லெவல் வரைக்கும் நாங்க கிடைச்சது. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த லெவல் வரைக்கும் நாங்க we spent a lot, we spent our money, time, everything. ரொம்ப பெருமையா சொல்லணும், அமருக்கு வந்து ஷூட்டிங் ஸ்போர்ட்டுக்கு கோச்சிங்க்குன்னு நான் செலவழிச்சதே இல்லை. அமருக்கு கோச்சிங்க்குன்னு நான் இதுவரைக்கும் செலவழிச்சதே கிடையாது. அவனோட ஃபர்ஸ்ட் கோச் அந்த வேல்சங்கர், அவர் இன்னைக்கு வரைக்கும் நாங்க ஒரு பைசா கூட எங்களுக்கு அவர் ஃப்ளைட் டிக்கெட் போட்டு எங்க கூட மேட்ச் போடுவார். ஸோ நாங்க செலவழிச்சது இல்லை. அதுக்கப்புறம் அவனோட ஹை பர்ஃபார்மன்ஸ்ல டாப்ல இருக்கும்போது ஆல் இண்டியா ஸ்காலர்ஷிப் போகும்போது அவன் வந்து ஒரு பிபஸ்வன் கங்குலின்னு சொல்லி ஒரு வெஸ்ட் பெங்கால் பர்சன் தான் அவனோட கோச்சு. அவருக்கும் கடைசி வரைக்கும் நாங்கள் வந்து எந்த ஃபீ பே பண்ணதில்லை. அது ஒரு ஸ்காலர்ஷிப் ப்ரோக்ராமு. பட் அவர் தான் அமரை பெட்டா வச்சிருந்தாரே தவிர நம்ம ஏன்னா வை ஐ எம் சேயிங் திஸ், எல்லா ஸ்போர்ட்லையுமே தெர் ஆர் என் நம்பர் ஆஃப் பேஷனேட்டட் பீப்புள். நம்ம வந்து ஸ்போர்ட்டை சூஸ் பண்ற மாதிரி நம்ம அந்த பர்சன்ஸையும் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கு. யார்கிட்ட போய் நம்ம ட்ரைனிங் எடுத்துக்கிறோம், யாருக்கிட்ட எந்த இடத்துல நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம், அது நம்மளோட லைஃபை மோல்டு பண்ணும். அது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். கிஷோர், திஸ் இஸ் வெரி குட் ஆக்சுவலா. இது என்ன, ஏன்னா இப்போ ஸ்போர்ட்ஸ்க்குள்ள போறவங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான கைடு. அண்ட் இதுல வந்து நீங்க ஒண்ணு சொன்னீங்க, இப்ப நான் வந்து அமர்ட்ட நான் வந்துட்டு இந்த கோச் ட்ரை பண்ண அப்படின்னு சொன்னாலும் he will make his own assessment.
ரைட். அது அப்பா சொல்லிட்டாருங்கிறனால இல்ல. ஸோ அமர், ஹவு டு யூ மேக் தட் நம்ம டெசிஷன் மேல ஓகே, நம்ம இப்ப இந்த பர்சனோட இன்டராக்ட் பண்றோம், இவர் எனக்கு கம்ஃபர்டபுள் நாட் கம்ஃபர்டபுள், இவர் சரியா செட் ஆக மாட்டேங்கிறாரு அப்படின்னு நீங்க எப்படி ஒரு முடிவுக்கு வர்றீங்க அமர்? ஐ திங்க் ஒரு கோச்சிங்ன்றப்ப வந்து மல்டிபிள் ஹவர்ஸ் அட் ஸ்ட்ரெச் வந்து நம்ம அவங்களோட ஸ்பெண்ட் பண்ணுவோம். எவ்ரி ட்ரைனிங் செஷன் வந்து கண்டிப்பாக மினிமம் 3 to 4 hours இருக்கும். மல்டிபிள் டேஸ் ஆஃப் வீக் இருக்கும். ஸோ அட் சம் எனக்கு சில ப்ரீ கன்சீவ் நோஷன்ஸ் இருக்கும். ரைட் ஆர் ராங், எனக்கு இதுதான் எனக்கு செட் ஆகும், இதுதான் திஸ் இஸ் வாட் ஐ டூ, திஸ் இஸ் வாட் ஐ டோன்ட் டூ. எனக்கு சில ப்ரீ கன்சீவ் நோஷன்ஸ் இருக்கும். என்னுடைய ஷூட்டிங் ஸ்டைலாக இருக்கட்டும், என்னுடைய எக்யூப்மெண்ட் நான் சூஸ் பண்ணுறது, எனக்கு சில பர்சனல் ப்ரிஃபரன்சஸ் இருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு கோச் அப்படின்னு பார்க்குறப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் பிடிக்கிறது வந்து எனக்கு திஸ் ஹவ் ஐ ஃபீல் அப்படின்னு என்னால் அவங்ககிட்ட வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறப்போ அவங்க ரியாக்ட் பண்ணுற விதம் வந்து ஒரு மேஜர் ஃபேக்டர்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஏன்னா பிகாஸ் ஆப்வியஸ்லி ஒரு அத்லீட்டை கம்பேர் பண்ணுறப்போ கோச்சஸ்க்கு வந்து அவங்களுக்கு மச் மோர் இன்டெப்த் நாலேஜ் இருக்கும். எவ்ரி ஸ்பெசிஃபிக் ஆஸ்பெக்டில் இருக்கும். நான் மேபி அவுட் ஆஃப் மை ஓன் இன்ட்ரெஸ்ட் நான் ஒரு விஷயத்த கன்வே பண்ணலாம், அதுக்கு பின்னாடி இருக்க டெக்னிக்கல் ரீசன் அவங்களுக்கு தெரியும். பட் எந்த விதத்துலையுமே வந்து த கோச்சஸ் தட் ஐ ஹேட் இந்த என்டையர் ஷூட்டிங் கரியரில் வந்து இதை கண்மூடித்தனமா நீ இதை பண்ணி ஆகணும் அவ்வளோதான் அப்படின்ற ஒரு ஃபேஸில் வந்து நான் எப்பயுமே இருந்தது கிடையாது. நான் சொல்ற ஏதாச்சும் ஒரு இது தப்புனாலும் they took the time to make me understand that what I'm saying is wrong. இதை விட பெட்டரா அப்படி பண்ண முடியும். ஸோ அந்த குவாலிட்டி ஆஃப் கான்வர்சேஷனே வந்து ஒரு மேஜர் டிசைடிங் ஃபேக்டரா இருக்கும். ஓகே, அமர், இவங்களோட அமர், நம்ம யூ வந்து கைஸ் ஆர் we can இன்ஸ்பைரிங். ஓகே, சாரி டு travel இன்டரப்ட். long. See, Amar, I'll take some. ம் See, one. இப்ப நீ சொன்ன அந்த 2 நிமிஷம் தல ம் வந்துட்டு, சாரி டு இன்டரப்ட், ரைட். நோ விஷயம். சி, அது வந்துட்டு இன்னைக்கு வந்து ஒரு 8 வயசுல 10 வயசுல 12 அல்லது 8ல இருந்து 15 வயசுக்குள்ள இருக்கிற ம் இளைஞர்கள் இளைஞர்களுக்கு வந்துட்டு போக வேண்டிய ஒரு இது, ரைட். ம் நம்ம வந்துட்டு தாய் தந்தையர் ஒண்ணு சொன்னாங்க அல்லது ம் வந்துட்டு ஒரு பெரியவங்க ஏதோ சொன்னாங்கங்கிறதுக்காக வந்துட்டு நம்ம போக தேவையில்லை. ம் ஓகே, நம்மளோட சுய, நீங்க வந்துட்டு யூ யூஸ்ட் இங்கிலீஷ் வேர்ட், அதை நான் தமிழ் படுத்தினேன், ப்ரீ கன்சீவ்டு நோஷன்ஸ் சொன்னீங்க. ம் பட் ஆனா ஐ திங்க் வாட் யூ மென்ட் இஸ் இன்ட்யூஷன். எனக்கு வந்துட்டு ஐ ஃபீல் திஸ் இதுதான் வே, எனக்கு கரெக்டா இருக்கும், இதுதான் நான் எனக்கு பண்ணுவேன். கரெக்டா இருக்கும்னு இது பண்ணீங்க. அதை ம் வந்து நான் தமிழ் படுத்தணும்னா உள்ளுணர்வு, ரைட். ம் எனக்கு இது கரெக்டா இருக்கும். இந்த உள்ளுணர்வு வந்து ஒரு சின்ன பையனுக்கோ பொண்ணுக்கோ இருக்கிறது வந்து தப்பு கிடையாது. ம் ஓகே, அமரன் கிஷோர் சொல்ற எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்துட்டு இதுதான் இது. யாரோ பெரியவங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீங்க இது பண்ணாதீங்க. ஓகே, ம் அவங்க சொல்லலாம், மொதல் ஸ்டெப் அவங்க எடுத்து வைக்க சொல்லலாம். ஆனா 2வது ஸ்டெப் 3வது ஸ்டெப் வந்துட்டு உங்க உள்ளுணர்வுக்கு தான் போகணும். ஸோ அமர் இஸ் அ குட் எக்ஸாம்பிள். அமர், இன்னைக்கு உங்க வயசு என்ன அமர்? இப்ப எனக்கு 23. 23, ரைட். ஸோ அமர் வந்துட்டு இளைஞர் தான். ஒரு இளைஞர் சொல்றாரு, அவர் 12 வயசுல 14 வயசுல நடந்தது தான் சொல்றாரு. ஸோ இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். யாரோ ஒரு பெரியவங்க சொல்லலை இதை. ஓகே, ஸோ அண்ட் அவர் இன்னொன்னு சொன்னாரு, அந்த உள்ளுணர்வு வந்துட்டு தப்பாவும் இருக்கலாம். ஓகே, ஆனா அதை யாரோ ஒருத்தர் வந்துட்டு நீ சொல்ற தப்புன்னு சொல்லல. அவருக்கு அமர் வந்துட்டு அதை உணரும்படியா அது வந்துட்டு மேபி இல்ல, இது இப்படி கிடையாது, இது வேற மாதிரி அப்படின்னு அவர் வந்துட்டு அதை கம்ஃபர்டபுளா ஒத்துக்கிற வரைக்கும் அந்த பெரியவர் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படின்னா தான் அமர் நம்புவாரு. ஸோ சி, அமர் நினைக்கிற நினைப்பு வந்துட்டு அவர் சின்னவர்னால வந்துட்டு அது சிறுசுங்கிறது கிடையாது, ரைட். அவருக்கு ஈக்குவலா மதிப்பு கொடுத்து அவருக்கு ஹெல்ப், அவரோட உள்ளுணர்வை வந்துட்டு சரி தவறுன்னு அதுக்கு ஏத்த மாதிரி கைட் பண்றவரை தான் அவர் சீக் பண்றாரு. திஸ் இஸ் வெரி குட் அமர். இந்த 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 ப்ராக்டிஸ் வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே வேணும். இன்னும் சில பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க கைட் பண்றாங்கன்னு போயிட்டு தென் ஃபியூச்சர்ல வந்துட்டு அவங்களோட இலக்கு நோக்கி போக முடியல, ஏன்னா அவங்க உள்ளுணர்வுக்கு எதிர்த்து போறாங்க. ஓகே, ஸோ யூ ஹவ் செட் அ குட் ட்ரெண்ட் அமர், வெரி குட். நீங்க ஒரு நல்ல முன்னுதாரணம், பல விஷயங்களை செட் பண்ணிருக்கீங்க. அண்ட் ஒரு அப்பாவா கிஷோர், நீங்க எல்லா நல்ல இன்ட்ரோடக்ஷன்ஸும் கொடுத்துருக்கீங்க, ரைட். ஒரு பையனை வந்துட்டு இப்ப இவர் இல்லையா, இவர் பையனுக்கு இது கம்ஃபர்டபுளா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஷிஃப்ட் பண்ணி விட்டுட்டே இருக்கீங்க பாத்தீங்களா. திஸ் இஸ் வாட் இஸ் நீடட். ஆக்சுவலா அது எல்லாருக்கும் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியாது. நம்ம இப்போ ஸ்கூலில் படிக்கும்போது சொல்லுவோம், எக்ஸாம் நமக்கு ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, படிப்பாங்க. நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, எல்லாம் படித்தேன், ஆனால் காலையில் போன உடனே நான் பேப்பரை பார்த்தேன், எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒரு கலோக்கியல் வேர்டு, பட்டு ஷூட்டிங் ஸ்போர்ட்டில் அது நாங்கள் அடிக்கடி சொல்லுவோம், அது நடக்கும். என்ன அப்படின்னா மேட்ச் ப்ரெஷர், இது எக்ஸாம் ப்ரெஷர், அதை தான் நம்ம அப்படி சொல்கிறோம். அது வந்து மேட்ச் ப்ரெஷர். என்ன அப்படின்னா
மேட்ச் ப்ரெஷர் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, எங்கள் ஸ்போர்ட்டை டெக்னிக்கலாக சொல்கிறது அப்படின்னா, நார்மலாக ஒரு மனிதருடைய ஹார்ட் பீட் வந்து ஒரு 70 to 80 பல்ஸ் இருக்கலாம் அப்படின்னா, அதான் நார்மல் பர்சன் அப்படின்னா, ஒரு ஸ்ப்ரிண்ட் ஓடுறவரோட பல்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா 100+ இருக்கும் அவங்களோட பல்ஸ் ரேட் அப்படி இருக்கும். பட் ஷூட்டிங் ஸ்போர்ட்டில் வந்து பல்ஸ் ரேட் வந்து பிலோ 60 இருந்தால் அவங்களுக்கு நல்லது. அப்படி பண்ண முடியும், அது மெடிடேட்டிவாக தான் பண்ண முடியும். உங்களோட மைண்டு சப்கான்ஷியஸ் மைண்ட்லேருந்தே அந்த கமாண்ட் வந்து நீங்கள் அவ்வளோ கூலானால் தான் பண்ண முடியும். பட் அது வந்து மாஸ்டரிங் ஆகணும். மாஸ்டர் ஆகாமல் அந்த இடத்துக்குலாம் நம்ம போக முடியாது. இது என்ன நடக்கும் அப்படின்னா, எங்களுக்கு மேட்ச் போனோடனே ஒரு வார்ம் அப் கொடுத்துட்டு உடனே மேட்ச் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு ஒரு கமாண்ட் வரும். அந்த மேட்ச் கமாண்ட் வந்த உடனே அமரோட பல்ஸ் ரேட் வந்து 120 போயிடும். சேம் பல்ஸ் ரேட் எனக்கும் வந்துடும். நான் வந்து அவனுக்கு பின்னால் வந்து ஒரு 100 ஃபீட் பின்னால் இருப்பேன். எனக்கும் அந்த சேம் பல்ஸ் ரேட் வரும். எனக்கு பல்ஸ் ரேட் குறையிறதும் அவனுக்கும் ஒரே தான் ஈவனாக குறையும். ஸோ அந்த சேம் திங்கு அது எப்படின்னா, கோச்சாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் வந்து தே ஆர் டெக்னிக்கலி வெல் மெச்சூர்ட். அமர்லாம் வந்து ஸ்போர்ட்டில் வந்து அவங்க அந்த டைம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுலாம் ஒரு நாளைக்கு வந்து 6 to 8 hours ஒர்க் பண்ணுவாங்க. அதில் அவங்களுக்கு நம்ம போய் சொல்லி கொடுக்குறதுக்கெலாம் அவங்க கோச்சஸை விட அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் கோச்சோட ஒர்க் என்ன அப்படின்னா, அவங்கள வந்து ப்ராப்பராக கைட் பண்ணுறது. மோஸ்ட் ஆஃப் த கோச்சஸ் வந்து யார் அப்படின்னா, அவங்க வந்து சைக்காலஜிஸ்டாக தான் இருப்பாங்க. அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா, அந்த அத்லெட்டோட மைண்டுக்குள்ளே போய் அந்த அத்லெட்டை அவங்க யோசிக்கணும். நீங்கள் இன்னைக்கு ஒரு மேட்ச் நீங்கள் பார்க்குறீங்க, ஒரு டென்னிஸ் மேட்ச் பார்க்குறீங்க, ஒரு பேட்மிண்டன் பார்க்குறீங்க, அதில் அவங்க வந்து வேர்ல்டு நம்பர் 1 விளையாண்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பிரேக் டவுன் வரும், அந்த ஒரு பிரேக் வரும், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் பிரேக் வரும். அந்த பிரேக்கில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மட்டும் போய் பேசிட்டே இருப்பார். அந்த பர்டிகுலர் அத்லெட்டை பேசிட்டே இருப்பார். அது எனி அத்லெட் பேசிட்டே இருப்பார். அந்த அத்லெட் தலையை ஆட்டி ஆட்டி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. மற்றபடி அவர் பேசிக்கிட்டே இருப்பார். கவனிச்சிருக்கீங்களா? அந்த பர்சனுக்கு அவர் தான் வேர்ல்டு நம்பர் 1. அவருக்கு நீங்க கற்றுக் கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அந்த இடத்துல அந்த கோச் என்ன சொல்றாரு, அந்த கோச் சொல்றது என்னன்னா, அந்த அத்லெட்டை வெளியே இருந்து அப்சர்வ் பண்ணி அவங்க பண்ற மிஸ்டேக்ஸ், அவங்களா எப்படி ஃபீல் பண்றாங்கன்றத அவங்களை எடுத்து கொடுக்க ஒரு ஆள் வேணும். இந்த ஹை எண்ட் ஸ்போர்ட்ஸ்ல வந்து கோச்சோட ரோலே அதுதான். ஸோ பேரண்ட்டும் நம்மளும் அப்படிதான். இப்போ அமர் வந்து ஒரு மேட்ச்ல ஜெயிக்கிறான் அப்படின்னா, அமர் பக்கத்தில் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். அமரை திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஜெயிச்சு முடிச்சோடனே அமரோட தரை வந்து கால் வந்து தரையில் இருக்காது. தரையிலேருந்து அவன் ஒரடி மேலே நடப்பான், மிதப்பான். நான் போக மாட்டேன். அதே நேரம் அமர் அந்த மேட்ச்ல தோத்தான் அப்படின்னா, அவனுக்கு பக்கத்தில் போகிற ஃபர்ஸ்ட் பர்சன் நானாக தான் இருப்பேன். போய் சொல்கிற வேர்டு என்னவா இருக்கும், வா பார்த்துக்கலாம், அடுத்த மேட்ச்ல பார்த்துக்கலாம். சம்டைம்ஸ் அந்த அடுத்த மேட்ச்ன்றது நெக்ஸ்ட் இயர் தான் கிடைக்கும். அப்பயும் அதே வேர்டு தான், வா பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். 1 year, இந்த 1 yearக்கு டைம் மணி எல்லாமே ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். வி டோன்ட் பாதர், இட் இஸ் நாட் ஆர் டே, அவ்வளோதான். இன்றைய நாள் நமக்கானதாக இல்லை, விடுவோம். ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம், நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுவோம். அப்படிதான் நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் அவ்வளோ மோசமாக அடித்த சில மேட்சஸோட ஸ்கோர்ஸ் வந்து அமர் அடுத்த லெவலுக்கு எத்தனையோ தடவை கொண்டு போகும். லைக் எங்கள் ஸ்போர்ட்டில் எப்படின்னா, எவ்ரி மேட்சோட ஸ்கோர் வந்து ஒரு எக்ஸல் சீட்டில் வந்து அக்குமுலேட் ஆகிக்கிட்டே இருக்கும். நாட் யுவர் பர்ஃபார்மன்ஸ், உங்களோட காம்படிட்டரோடைய அவருடைய ஃபெயிலியரும் உங்களுக்கு கைட் பண்ணும். உங்களோட விக்ட்ரி எந்த அளவுக்கு உங்களை கைட் பண்ணுதோ அதே அளவுக்கு உங்களோட காம்படிட்டரோட ஃபெயிலியரும் உங்களை வந்து அப்லிஃப்ட் பண்ணும். அப்போ அப்லிஃப்ட் பண்ணும்போது நம்ம ஸ்டாண்டர்டுக்கே அச்சீவ் பண்ணாத ஒரு ஸ்கோர் கூட நீங்கள் அந்த மேட்சை வந்து முடித்ததுனால, அந்த டியூட்டியை நீங்கள் பண்ணினதுனாலே யூ வில் கெட் நெக்ஸ்ட் லெவல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அதெல்லாம் எப்பயுமே விட மாட்டோம். அமர் வந்து ரொம்ப கம்மியா அடிச்ச ஒரு மேட்சோட ஸ்கோர் தான் அவனுக்கு ஆல் இண்டியா ஸ்காலர்ஷிப்பே வாங்கி கொடுத்துச்சு. ஸோ அந்த இதில் வந்து ஐ எம் ஸோ கிளியர். பிள்ளைய வந்து நம்ம வந்து ஹீ இஸ் நாட் ஸ்கோர் மேக்கிங் மெஷின், லைக் மார்க் மேக்கிங் மெஷின் மாதிரி ஸ்கோர் மேக் பண்ணுற மெஷின் கிடையாது. அவனும் ஒரு சின்ன பையன். அவன் இடத்துல நம்மளை வச்சு பார்க்கும்போது நம்மளால அதை செய்ய முடியுமானா
he is master than me. கிஷோர், இது வந்து ஒரு தந்தைக்கான ஒரு சிறந்த இலக்கணமா நான் பாக்குறேன் ஆக்சுவலா நீங்க சொல்றத. ஏன்னா வந்துட்டு வெற்றியப்ப நான் தள்ளி நிக்கிறேன், வெரி குட், ரைட். அந்நேரம் வந்துட்டு நம்ம அதுதான் வந்துட்டு என்னமோ ஒரு ஒரு அதுக்காக தான் நம்ம இருக்கோங்கிறது மாதிரி வந்துட்டு அதை என்கரேஜ் பண்ணாம அந்நேரம் விலகி இருந்து எப்ப தோல் கொடுக்கணுமோ தோல் கொடுக்கறது வந்துட்டு ரொம்ப சரியான விஷயம் கிஷோர். இது இது வந்துட்டு திஸ் இஸ் குட். ஒரு அப்பா அம்மானுக்கான பேரிங்கிறது வந்துட்டு இதுதான், ரைட். இது வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்லன்னு மட்டும் கிடையாது, வந்து எல்லா இடத்துலயும் இருக்கணும். Yeah. So, but Kishore, now coming back to one of the points you were talking, and Amar also talked, right? Friendships, right? So, இதை வந்துட்டு உங்களுக்கு நட்பு வட்டாரங்கள் வந்துட்டு எப்படி உருவாக்கி இருக்கு? நீங்க வந்துட்டு இந்த இந்த ஷூட்டிங் ஸ்போர்ட்ல வந்துட்டு இந்தியா முழுக்க டிராவல் பண்ணிருக்கீங்க, உலகம் முழுக்க டிராவல் பண்ணிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு நட்பு வட்டாரம் வந்துட்டு நீங்க வந்துட்டு மதுரையில இருக்கீங்க. ஸோ மதுரையில மட்டும் இருக்கா, எங்கெங்கெல்லாம் உங்க நண்பர்கள் இருக்காங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. இன்னைக்கு டேட்ல எடுத்தோம்னா எல்லா ஸ்டேட்லயுமே அட்லீஸ்ட் ஒரு எய்தர் டெக்னிக்கல் பர்சன் ஆர் ஒரு அஃபீஷியலோ இல்லை ஒரு அத்லீட்டோ வந்து கண்டிப்பா வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அக்ராஸ் த ஸ்டேட் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது மதுரையில. மதுரையில ஸ்டார்ட் பண்ணப்போ எனக்கு இன்னைக்கும் வந்து நான் மதுரை ரேஸ் கிளப்ல என்னோட இந்த ஃபெலோ ஷூட்டர்ஸ் நிறைய பேர் வந்து இன்னைக்குமே வெரி குட் ஃப்ரெண்ட்ஸ். தென் அடுத்து இவென்ச்சுவலி அட் ஸ்டேஜ் போகிற இந்தியன் டீம் கேம்ப்ஸ் அட்டன் பண்ண நேஷ்னல் காம்படிஷன்ஸ் அட்டன் பண்ண அண்ட் அக்ராஸ் த ஸ்டேஜ் எனக்கு முன்னாடி சொன்ன மாதிரி என்னுடைய ஹை பர்ஃபார்மன்ஸ் கோச்சிங்க்கு நான் போனது வந்து என்னுடைய மென்டர் வந்து மிஸ்டர் ககன் நரங், இந்தியாவோட ஒலிம்பிக் பிரான்ஸ் மெடலிஸ்ட் அவர். ஸோ ஹீஸ் ஃப்ரம் ஹீ ஹாஸ் இஸ் ஷூட்டிங் ரேஞ்சஸ் அக்ராஸ் இந்தியா, புனே அண்ட் ஹைதராபாத்ல. ஐ வாஸ் பேஸ்ட் இன் ஹைதராபாத். என்னோட கோச் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருந்து வந்திருந்தாரு. அண்ட் அங்க என்னுடைய பியர் குரூப் பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன், என் பக்கத்துல ப்ராக்டிஸ் பண்ற ஒரு பொண்ணு வந்து வேர்ல்ட் சாம்பியனா இருப்பா. எனக்கு அடுத்து முன்னாடி ப்ராக்டிஸ் பண்ற இன்னொரு அத்லீட் வந்து அப்கமிங் ஒலிம்பிக் கேம்ஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு வெரி குவாலிட்டி கோஹார்ட் சொல்லணும்னா. ஸோ அகைன் இன்னைக்கு பியாண்ட் ஷூட்டிங்குமே வந்து எனி ஆஃப் த ரெக்கார்ட் கான்வர்சேஷன் எந்த ஆஸ்பெக்ட் பத்தி பேசணும் அப்படின்னாலுமே வெரி நாலேஜபிள் செட் ஆஃப் பீப்புள், வெரி கைண்ட் ஹார்ட்டட், வெரி சப்போர்ட்டிவ் பீப்புள் அக்ராஸ் இந்தியா இருக்காங்க. ஓகே, நாலேஜபிள், கைண்ட் ஹார்ட்டட், வெரி குட் குவாலிஃபயர்ஸ். இது வந்துட்டு நீ சொன்னது கிஷோர் கரெக்ட் தான். வந்துட்டு இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் வந்து வேற லெவல்ல தான் இருக்காங்க. ஓகே, அமர் இஸ் a வெரி குட் எக்ஸாம்பிள் ஆஃப் த ஜென்ரேஷன், ரைட்? வெரி குட். ஸோ இன்னைக்கு ஸோ இன்றைய இளைஞர்களுக்கு வந்துட்டு எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்துட்டு ஒரு உதாரணமா இருக்கீங்க அமர். ஸோ வெரி குட் அமர். ஸோ கிஷோர், இப்போ இப்போ இது ரெண்டு பேருக்கான கேள்வி. ஸோ ஒன் ஆஃப் யூ கேன் கோ, பட் ஐ வில் வாண்ட் ரெஸ்பான்சஸ் ஃப்ரம் போத் ஆஃப் யூ, ரைட்? ஸோ நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் பத்தியே போயிட்டு இருந்தோம். ஸோ உங்க படிப்பு, ரைட்? ஸோ உங்ககிட்ட இருந்து தொடங்குறேன் கிஷோர். ஸோ இப்போ நீங்க வந்துட்டு இவ்வளோ தூரம் உங்க பையனை வந்து ஸ்போர்ட்ஸ்ல என்கரேஜ் பண்ணீங்க, பட் ஹவு டு யூ பர்சீவ் ஸ்டடீஸ்? அவன் ஸ்டடீஸ் எப்படி படிக்கணும்னு சொல்லி நீங்க எதிர்பார்த்தீங்க? அதுக்கு எப்படி என்கரேஜ் பண்ணீங்க? அல்லது வீட்டில் நிறையா திட்டு வாங்கியிருக்கேன் இதுக்காக. நான் வந்து எப்பயுமே பிள்ளைங்கள பூரா என்னோட கிட்ஸ் ரெண்டு பேரையுமே நான் சொல்லுவேன், மார்க் முக்கியம் இல்லை, மார்க் முக்கியம் இல்லை, யுவர் ஆட்டிடியூட் மேட்டர்ஸ் அலாட், யுவர் ஆட்டிடியூட் மேட்டர்ஸ் அலாட் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பேன். தட் டசன்ட் மீன் நீங்கள் வந்து உங்களோட ஐக்யூ லெவலையோ நாலேஜையோ கூட்டிக்கணுன்றது இல்லை. பட் நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் முதல்ல வந்து கொஞ்சம் மெட்டிகுலஸாகவே பார்க்க வேண்டிய காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம். ஸோ நாலேஜ் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல டீவியேட் ஆகிடுச்சோன்ற ஆதங்கம் எனக்கு எப்பயுமே உண்டு. பிள்ளைங்களை வந்து நம்ம வந்து மார்க் மேக்கிங் மெஷினாக தான் பலர் பார்க்குறாங்க. பட் நான் எப்பயுமே அப்படி பார்க்க விரும்பினதே கிடையாது. ஸ்கூல் எப்படி இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னா, அவங்க வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் கற்றுக்கிறதுக்கான பேஸ் அவங்களுக்கு கற்றுக்கணும். ஹவு டு லேர்ன், வாட் டு லேர்ன்னு கற்றுக் கொடுக்கறது ஸ்கூலோட வேலை கிடையாது. ஹவு டு லேர்ன். உனக்கு வந்து 1+1 = 2ன்னு ஸ்கூல் சொல்லி கொடுக்கலாம். பட் அந்த 2வை எங்கெங்கெல்லாம் அப்ளை பண்ணணுன்றதெல்லாம் அவன் ஸ்டூடெண்ட் பார்த்துக்குவான். அதுவும் நானே கற்றுக் கொடுக்குறேன், நாங்கள் வந்து எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் கிளாஸ் போட்டு அதுவும் கற்றுக் கொடுப்போம், அது வந்து இட் இஸ் நாட் அண்ட்
அதுதான் நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் இப்போ நடந்துட்டு இருக்கிற தவறாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஒவ்வொரு தடவை ஸ்கூல்ஸ் போகும்போது ஆக்சுவலாக அமரோட ஸ்கூல் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னாலே அவன் வந்து அதிகமாக வந்து 6th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் அமர் வந்து எந்த ஹாஃபில் எக்ஸாமே அட்டன் பண்ண கிடையாது. ஏன்னா எங்களோட மேட்ச் ஐட்டனரியே எப்படி இருக்கும்னா, நவம்பரில் மேட்சஸ் ஸ்டார்ட் ஆச்சுன்னா February மார்ச் வரைக்கும் we will have our national level competitions. ஸோ நாங்கள் வந்து ஹாஃபில் எக்ஸாம் வந்து அமர் வந்து அட்டன் பண்ணதே இல்லை. அதுக்கு வந்து we are thankful to our school. எங்களுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஸ்பேஸ் கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா 10th பப்ளிக் எக்ஸாம் என்ன சப்ஜெக்ட் அமர், அதுக்கு முத நாள் மேத்தமெட்டிக்ஸ்க்கு முத நாள் நைட்டு ஈவினிங் வரைக்கும் 10th மேத்தமெட்டிக்ஸ்க்கு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் வி வேர் இன் டெல்லி. அப்போ வந்து மதுரைக்கு டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது. டெல்லியிலேருந்து சென்னை வந்து சென்னையிலேருந்து திரும்ப பை ரோடு நாங்கள் வரணும். அப்போ புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறோம். ஃப்ளைட்டில் வந்து அமர் ரெகுலர்லி ஹி யூஸ் டு பை சம் மோட்டார் புக்ஸ், ஆட்டோமொபைல் புக்ஸ். அதே மாதிரி டெல்லி ஏர்போர்ட்டில் ஒரு புக்கு வாங்கினா ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்து அந்த புக்கை தான் படிச்சுட்டு இருந்தா. நானும் சொன்னேன், மேக்ஸ் எக்ஸாம் நாளைக்கு இருக்குப்பா, படிக்கலாம்ல. பார்த்துக்கலாம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, அதான் அவனோட வேர்டு. அந்த புக்கை படிச்சுட்டு வந்தான். நான் ஃப்ளைட்டில் தூங்கிட்டேன். திரும்ப வந்து காரில் ஏறி அவன் தூங்கிட்டான். நான் மதுரைக்கு ட்ரைவ் பண்ணி வந்துட்டேன். அடுத்த நாள் காலையில் நான் எந்திரிக்கும் போது அவன் எக்ஸாம் எழுத போயிட்டான். முடிஞ்சிருச்சு. ரிசல்ட் வரும்போது இஸ் 90+ இன் மேத்தமெட்டிக்ஸ். அதுக்கு மேலே என்ன பிள்ளைங்க படிக்கணும். ஸோ நாலேஜ் வேணும், கண்டிப்பாக வேணும். பட் அதுக்காக நம்ம வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு மார்க் மட்டுமே எடுக்கிறதுன்றது வந்து சரியாக வராது அப்படின்றது தான் என்னோட பெர்ஸ்பெக்டிவ். டு சம் எக்ஸ்டென்ட் அமர் டன் தட். ஒரே ஒரு இடத்துல எனக்கு ஒரு சின்ன தயக்கம் வந்தது. எந்த இடம் அப்படின்னா, 12th முடிச்சுட்டு அவர் வந்து இன்ஜினியரிங் 12th முடிச்சுட்டு வி பிளான் ஃபார் அண்ட் ஃபுல் டைம் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வி ஹேட். அப்போ எனக்கு ஒரு சின்ன தயக்கம் வந்தது. என்ன அப்படின்னா, ஒருவேளை வந்து இந்த மாதிரி ஃபுல் டைம் ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகி அவங்களுக்கு வந்து ஒரு நாலேஜ் ஆப்பர்ச்சுனிட்டிலாம் இல்லாமல் போயிருமோ, படிக்க வேண்டிய வயசில் அவங்களுக்கு அது கிடைக்காம போயிருமோ அப்படின்னு நினைக்கும்போது வி பிளான்டு ஃபார் கோ ஃபார் இன்ஜினியரிங் கவுன்சிலிங். அந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போனோம். தமிழ்நாடோட டாப் ரேங்கிங்கில் டாப் 10க்குள்ளே வந்தான். இன்ஜினியரிங் சீட்டு தமிழ்நாடு தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கிடச்சிது. அந்த இடத்துல திரும்பி அமரோட இதுதான் அவன் படிக்க. நான் சொன்னேன் இன்ஜினியரிங் போனோம். அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சோ இல்லையோ, மேபி மை ஃபோர்ஸாக கூட இருக்கலாம். அவனை வந்து இன்ஜினியரிங் நான் படின்னு சொன்னோம். போனான். ஹி ட்ரைடு ஹிஸ் லெவல் பெஸ்ட். பட் ஒன் பர்டிகுலர் டே, தட் வாஸ் ஆல்சோ a டேர்னிங் பாயிண்ட். ஒன் பர்டிகுலர் டே அன்னைக்கு அவனுக்கு செமஸ்டர் எக்ஸாமும் இருக்குது, நேஷனல் லெவல் காம்படிஷனும் இருக்குது. இது விட்டாலும் 1 year போயிடும், அது விட்டாலும் 1 year போயிடும். அப்படி ஒரு ஸ்டேஜ் வரும்போது நாங்கள் வந்து வி வென்ட் டு போபால் ஃபார் காம்படிஷன். மை ஒய்ஃப் வென்ட் டு காலேஜ் ஃபார் ஓடி. பட் காலேஜ் ஓடி கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இட் வாஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் அரியர். ஸோ அன்னைக்கு ஹி டிசைடட். அப்போ ஸ்கூலும் சொன்ன, காலேஜும் சொன்னது, ஸ்போர்ட்ஸ் சைட்லேயும் சொன்னாங்க, யூ சூஸ் ஒன். 2 குதிரையில் நீங்கள் சவாரி பண்ண முடியாது அப்படின்னாங்க. அப்போ அமரோட சாய்ஸ் வந்து ஷூட்டிங்காக இருந்துச்சு. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் தட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, அதனால ஒன்றும் இல்லை, இன்ஜினியரிங் போனால் என்ன, எது வேணாலும் லைஃப்பில் படிச்சுக்கலாம் அப்படின்னு இம்மீடியட்டாக வந்தவொடனே ஊர்லேருந்து வந்து அடுத்து ஒரு கொஞ்ச நாளே வி வென்ட் ஃபார் பிரிங்கிங் திஸ் ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட். காலேஜே என்னை கூப்பிட்டு என்ன எதுக்கு கேட்குறீங்கன்னு கேட்டாங்க. ஏன்னா அது தமிழ்நாட்டில் ஒன் ஆஃப் த டாப் நாச் காலேஜ். அந்த காலேஜில் கிடைக்கிற இன்ஜினியரிங் சீட்டுன்றது அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அந்த சீட்டை நாங்கள் வேண்டான்னு சொன்னோம். அப்போ வேண்டான்னு சொல்லும்போது, அதை விட உங்களுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னா, இருக்குது, எங்களுக்கு ஷூட்டிங்கில் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் கோவிட் பிளேட் vital role in Amar's career, 2 years, and by that time he did his UG degree in American College in Business Administration. That was அந்த கோவிட் அதில் சப்போர்ட் பண்ணிச்சு. கோவிட் டைமில் ஆன்லைனில் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு ஆஃப்லைனில் வந்து ட்ரைனிங். ஹைதராபாத்தில் இருந்துட்டு பிபிஏயும் படிக்கும். மதுரையில் பிபிஏ, ஹைதராபாத்தில் ட்ரைனிங். ஒன்ஸ் இன் 15 days ஹைதராபாத் போயிடுவாங்க. இல்லை, ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே அங்கே தான் இருந்தான். இதில் அவனுக்கு 15 days வந்து ஃபாரின்லேருந்து வேற கோச் வருவாங்க.
ஸோ அந்த ஃபாரின் கோச்லாம் வரும்போது அவன் வந்து அந்த கேம்பை வந்து மிஸ்ஸே பண்ண முடியாது. பட் இங்க இருந்த ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ் டீச்சர்ஸோட சப்போர்ட்ல வந்து ஹி கம்ப்ளீட்டட். ஒன்லி திங் இஸ், அதுக்கப்புறம் இன்னொன்று எல்லாம் சொல்லுவாங்க, ஸ்போர்ட்ஸ் போனால் வந்து படிப்பு போயிடும் அப்படின்றது. இட் இஸ் அ மித். இட்ஸ் அ மித். நான் பார்த்த வகையில் ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லாருமே வந்து நல்லா ஷைன் பண்ணுவாங்க. அவங்கள வந்து நம்ம ப்ராப்பராக கைட் பண்ணணும். அவங்களுக்கு தான் ஃபோக்கஸ்டு மைண்ட் செட் இருக்கும். அவங்க தான் வந்து ஒரு டார்கெட்டை நோக்கி போயிட்டு இருப்பாங்க. பட் ஸ்கூலில் இருக்கிறவங்க கூட மார்க்குன்னு போவாங்க. இன்னொன்று, இந்த ஸ்போர்ட்ஸில் இருக்கிற பர்சனுக்கு அந்த ஃபோக்கஸ் இருக்கிறது, அடுத்தவங்க படிக்கிற ஒரு சப்ஜெக்டை வந்து ஒரு பேஜை வந்து அடுத்தவன் 10 மினிட்ஸில் அப்சர்வ் பண்ணுவான்னா, இவன் வந்து நல்ல அப்சர்வராக இருந்தால் 5 மினிட்ஸ் ஆர் 6 மினிட்ஸ் அவங்களுக்கு அந்த டைம் கிடைக்கும். 30-40% அந்த டைமை வந்து ப்ரொடக்டிவாக அவங்க திரும்பி இந்த ஸ்போர்ட்ஸில் யூஸ் பண்ணணும். ப்ரொடக்டிவாக யூஸ் பண்ணுறதா இருந்தால். ஸோ ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க வந்து அகடமிக்ல அச்சீவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது வந்து இட் இஸ் அ மித். ஐ கான்ட் அக்செப்ட் தட். கொஸ்டின் ரைட், சைக்காலஜி கொஸ்டின். நீங்க அந்த அந்த முடிவு எடுத்தீங்கல்ல, இன்னைக்கு வந்து டிஃபால்ட் வந்து எல்லாரும் இன்ஜினியரிங் தான் படிக்கணும்னு ஒரு கம்பல்ஷன் இருக்கு, ரைட்? ஆர்ட்ஸ் காலேஜ்குள்ள போறதுக்கான இது வந்துட்டு இன்னைக்கு அப்பிடைட் கம்மியா தான் இருக்கு. ஓகே, அது வந்து ஒரு பெரிய, நம்ம சொன்னா அது ஒரு பெரிய மரியாதையா இல்ல இன்னைக்கு. அதான் அப்பட்டமான உண்மை. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு டு இன்ஜினியரிங். எல்லாரும் இன்ஜினியரிங் தான் போகணும்னு நினைக்கிறாங்க. நீங்க இன்ஜினியரிங் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, ஆனா உங்க மனசுக்கு அது பிடிக்கல, நீங்க ஆர்ட்ஸ் போகணும். உங்க ஃபாதர் மதர் சப்போர்ட்டிவா இருந்தாங்க, தட் இஸ் வெரி குட். ஆனா உங்களுக்கு வந்து அது எதுவும் உறுத்தலா இல்லையா? நம்ம இன்ஜினியரிங்க விட்டுட்டு நம்ம இதுக்கு போறோம் அப்படின்னு உங்களுக்கு எதுவும் உறுத்தலா இல்லையா? இன்ஜினியரிங் காலேஜ்ன்ற ரெகக்னிஷனை விட நேஷனல் மெடலிஸ்ட் ரெகக்னிஷன் கூடயே ஒரு ஆப்ஷன். அப்படி இல்ல டு ப்ரையாரிட்டைஸ் அகாடமிக்ஸ் அப்படின்னா ஐ ஹாவ் டு லீவ் மை ஸ்போர்ட் பிகாஸ் எனக்கு பிஜின்னு வந்தப்ப ஐ வாண்டட் டு டூ இட் பிக் பண்ணணும் அப்படின்னா அதை ப்ராப்பரா பண்ணணும்ன்ற இருந்துச்சு. ஸோ எய்தர் ஒன் ஆஃப் தட். அந்த தட் வாஸ் த சிச்சுவேஷன். எனக்கு வந்து இவ்வளோ ஏர்லியா லைக் 20, ஐ வாஸ் ஹார்ட்லி 20 அட் தட் டைம். எனக்கு அப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெண் வீராங்கனைகள் வரலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வரலாம். லாட் ஆஃப் மை கோ ஷூட்டர்ஸ் என் கூட ப்ராக்டிஸ் நிறைய பேர் டீம் மெம்பர்ஸ், லாட் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆர் விமென். ஸோ அதில் அவங்களுக்கு வர்றதுக்கான